ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னா என்ற தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளிலேயா கத்திருந்த நாளிலே கொடுக்கப்பட்ட இந்த நாளுக்குரிய தலைப்பு உனது வார்த்தையை காத்துக்கொள் என்ற வார்த்தையை எடுத்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2 அதிகாரம் 16 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. கானானை உளவு பார்த்து திரும்பி இந்த 10 பேரின் வார்த்தைகளை அவங்க கேட்ட உடனே அனைவரும் தங்கள் குரலை உயர்த்தி ரொம்ப சத்தமாக அழுதாங்க. ஆனால் நம்ம வாசிக்கிறோம் அடுத்த நாளில் அவங்க மோசேயும் ஆரோனுக்கு எதிராக நின்னாங்க. ஆனால் எகிப்திலாவது அல்லது வனாந்தரத்திலாவது மரித்திருந்தால் இவங்க பரவாயில்லை, இப்பொழுது நமக்கு ஒரு தலைவனை உருவாக்கி கொண்டு அந்த எகிப்திற்கே நம்ம திரும்புவோம் என்று சொல்லி ஓலமிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆதி காலத்திலிருந்து அவங்க முறுமுறுப்பதை அவங்க என்ன பண்ணாங்க, வழக்கமாக்கி கொண்டிருந்தாங்க என்று சொல்லி உதாரணத்துக்கு யாத்திராகமம் 14:1-11 எகிப்தினுடைய அந்த கல்லறை இல்லை என்றோ எங்களை வனாந்தரத்துக்கு சாகும்படி அழைத்து வந்து என்று குற்றம் பிடித்தாங்க. ஆனால் சூர் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காதனால முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 15 அதிகாரம் 24 வாசிக்கிறோம். அடுத்து எகிப்தின் சுவையை யதார்த்தங்களில் கிடைக்காதனால் முறுமுறுத்தவர்கள் யாத்திராகமம் 16:3 ரெவி தீமிலே பாலம் இறங்கிய போது தண்ணீர் கிடைக்கல, மோசையை கொலை செய்ய துணியும் அளவுக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி யாத்திராகமம் 17:4 தாரா பேராவில் சந்திக்க நேர்ந்த கடின சூழ்நிலைகளை சுட்டி காட்டி ரொம்ப முறுமுறுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு இறைச்சியை கேட்டு கலகம் பண்ணினாங்க. அன்பானவர்களே, இஸ்ரவேலின் வழக்கமாக அந்த கூக்குரல், நாங்கள் எகிப்தில் மனம் திரும்பியிருந்தால், தாவீனை வனாந்தரத்தில் மரித்திருந்தால், ஏன் தாவீன என்பது இப்படி தங்கள் நியாய தீர்ப்பை வழக்கி கொண்டாங்களாம். ஆமேன் என்றால் அதுக்கு மிகையாகாதாம். முறுமுறுத்த அனைவரும் வனாந்தரத்தில் மாண்டு போயினார்கள். கானானை அவர்கள் காணல் நீராக நாம் முறுமுறுக்காமல் வாழணுமாம். நம்முடைய வாயினால தேவையற்ற வார்த்தைகளை பேசுவோமானால் நம்மீது நம்ம ஆக்கினையை வருவித்துக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்றார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, குறை சொல்லும் மாவினால் இஸ்ரவேல் கானானுக்கு பிரவேசிக்க இல்லாமற் போனதும் தங்களது வார்த்தையினாலே தங்கள் மேல் ஆக்கினை தீர்ப்பை சுமத்தி கொண்டதும் எத்தனை பரிதாபம். நான் அப்படி செய்யாமல் உம் சித்தத்தை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதத்தோடு உங்கள் மீது தங்கியிருப்பதாக. ஆமேன்.